शरणं शरणं இந்த உடம்பை நாங்கள் எடுத்து இந்த உடம்பு எந்த வழியிலே எங்களை இழுத்து செல்கின்றது என்றால் மனம் போகும் போக்கெல்லாம் என் உடம்பும் போய்க்கொண்டிருக்கின்றது. So we have come into this body, and this body is going according to the way in which our mind goes. நல்ல உடம்பு. We have got a good body. நல்ல அன்பான உடம்பு. A loving body. அழகான உடம்பு. A beautiful body. நல்ல சுத்தமான உடம்பு. A clean body. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. So we have got a very beautiful body. இந்த பாடியோட வேல்யூ நாங்க புரிஞ்சுக்கிறல. We didn't understand the value of this body. இந்த உடம்பு எங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்க போகுது? How long are we going to be here in this world with this body? 100 வருஷம் இருக்க போறது இல்ல. We are not going to live for 100 years. இந்த உடம்பு கிடைச்சிருக்குதே, இவ்வளவு ஒரு நல்ல சுத்தமான நல்ல அன்புள்ள அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் உடம்ப நாம இன்னும் புரிஞ்சுக்கிறலையே. So we have got a very beautiful clean body, but still we didn't understand this. ஏன் நாங்க எங்க உடம்ப புரிஞ்சுக்கிறல? Why we didn't understand this body? இதுக்கு தேவையான ஆசைகளை கொடுக்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், மெட்டீரியலில் இருக்கிறோம். அதை நாங்கள் சொகுசு பண்ணி ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். So we are spoiling this body by giving the good comforts to this body and satisfying the desires what this body wants. எவ்வளவு நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடி பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. You just dance and see how beautiful it is to see that body dancing. அதே நேரத்தில் அதை பாட விட்டு பாருங்க. Let yourself sing and see. Let your body sing. Then you see how beautiful it is. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. It's so beautiful. எல்லா திறமைகளும் என்கிட்ட இருக்கு. So all the talents you have. இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கிற இந்த உடம்பை நாங்க பயன்படுத்த முடியல, பாத்தீங்களா? But we are not using the body which has so many talents in us. நாங்க வீணாக்கிட்டு இருக்கோம். So we are wasting them. இவ்வளவு ஒரு கிரேட் பாடி, இதுக்கு என்லைட்மென்ட் போகலாம், ஞானத்தை அடையலாம், கடவுள்கிட்ட போகலாம், அந்த லைட்டையே பார்த்துடலாம், எல்லாம் பண்ணலாம். So we have got a great body. We can get enlightenment. We can get wisdom. We can go to the light. We can do everything with this body. No doubt. There is no doubt in that. ஏலும். We can do it. உறுதியா ஏலும். Certainly we can do it. கான்ஃபிடன்ஸா நீங்க ஏலும். Think that you can do it with self confidence. அந்த பிள்ளைக்கு என்ன டான்ஸ் என்ன ஆடுற நேரம் என்ன தானாவா டான்ஸ் வந்துச்சு? Do you think they just danced on their own yesterday? பாடுறாங்களே பஜனை தானாவா வருது? They sang the Tevarams and the devotional songs. Did they come is it coming on its own? Practice. No, it's because of practice. நம்ம உடம்பை நாங்கள் பக்குவப்படுத்தி பழக்கி கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணணும். So we have to make our body mature and we have to train our body so for that. நாங்க மிருகங்கள் அல்ல. We are not animals. அதர வழியில விடுறதுக்கு to let our body go on its way. மிருகங்கள்னா அதர ஸ்டைல் அது என்னமோ அது போற மாதிரி போயிட்டே இருக்கு. If it is animals, then they just go on its way. ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற உடம்பு so beautiful. But the body what we have got is very beautiful. நீங்கலாம் எவ்வளவு லக்கின்னு நான் நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். I think how lucky you all are. சிரிக்க முடியுது, You can laugh, சிந்திக்க முடியுது, you can think, எல்லாம் தெரியுது. you can see everything. அப்படி இருந்தும் இந்த உடம்புட பெருமதிய புரிஞ்சுக்கிறாம நாம என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். Even then we don't know the value of this body and we are doing some things. சிலர் சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. Some wants to suicide. எவ்வளவு ஒரு டேட்டி பிரெயின்னு பாருங்க. So think how dirty the brain is to think like that. இது எப்படி நீங்க சாகறதுக்கு நீங்க நினைக்கலாம்? How can you think of suiciding? இது எப்படி உங்களோட உடம்ப நீங்க கொல்றதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்றீங்க? How you are doing a great sin by thinking to suicide. நினைச்சு பார்க்க முடியுமா? இது நினைக்கலாமா? Can you think like this? உங்களுக்கு நினைக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? What right you have to think like this? உங்களோட உடம்ப கொல்றதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? Who has given permission to kill yourself? கடவுள் கொடுத்தாரா? Did God give you permission? இது யார் உங்களை கொலை செய்ய நினைக்கிறது? Who is thinking of murdering you? Dirty brain. So this is a dirty brain. செய்யவே கூடாது. You should not think like that. மற்ற ஒரு உயிரை கொலை செய்யறதே பாவம். Murdering a life is a sin. நீங்க மீன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, இறைச்சி சாப்பிடுங்க, கோழி சாப்பிடுங்க, நான் அதெல்லாம் தடுக்க வரல. You can eat egg, fish, chicken, beef, anything. I don't want to stop you from that. என்ஜாய் பண்ணுங்க. Enjoy them. ஆனா நீங்க நினைக்க வேணும். But you have to think. இந்த உடம்பு அது இல்லாமலும் ருசியான சாப்பாடுகளை சாப்பிட்டு வாழ முடியும் என்று. That this body can live without them, even having other foods, even having other tasty foods. ஒரு உயிரை நாங்க சாப்பிடுற நேரம், நாங்க ஒரு கோழியை சாப்பிடுறோம், ஏதோ ஒரு பிராணியை சாப்பிடுறோம், அதுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோயும் எங்களுக்கு வரும். When you eat a dead living being, then what disease that being has, that disease also will come to us. இதுல டவுட்டே இல்லை. There is no doubt in that. நீங்க நினைக்கலாம் நல்லா அவிச்சிட்டோம், பாயில் பண்ணிட்டோம், கிருமி எல்லாம் செத்து போச்சு. You may think that we have boiled that thing well, so all the bacteria and viruses will be dead. ஏன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் அந்த நோயாலேயே பாதிக்கப்பட்டிருக்கும். All those muscles may be affected because of the disease what that being had. அந்த மசில்ஸ்ல அந்த பாக்டீரியாட அஃபெக்ஷனால தான் அந்த மசில்ஸே வளர்ந்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்ன போனால் டயபெட்டிஸ் உள்ள ஒரு மனுஷனை வெட்டி சாப்பிட்டா அவன் உடம்பு பூரா அந்த அந்த சதகித எல்லாத்துலேயும் அந்த டயபெட்டிஸ் குணம் இருக்கும். So if you eat a person who had diabetes, then surely that diabetic thing will be in full his body. அதே மாதிரி எல்லா மிருகங்களுக்கும் எங்களுக்குள்ள நோய்கள் எல்லா மிருகங்களுக்கும் உண்டு. Same like that, all the animals have all types of diseases what we all get. நான் இது நீங்க வெஜிடேரியனா மாறணும்ன்றதுக்கு நான் சொல்லல. I don't want that you all should be a vegetarian now. நான் மீன் சாப்பிட்டு இருக்கிறேன், கோழி சாப்பிட்டு இருக்கிறேன், முயல் சாப்பிட்டு இருக்கிறேன், ஆடு சாப்பிட்டு இருக்கேன். நான் நல்லா ருசியா சாப்பிடுவேன். I have eaten fish, rabbit, goat, எல்லாம் everything. எல்லாம் மாமிசமும் சாப்பிட்டு வந்தானா? I ate all types of meat. நான் வெஜிடேரியன் அல்ல. I am not a vegetarian. சின்ன வயசுல when I was small, I am not a vegetarian. எங்கட ஃபேமிலி not vegetarian.
Our family was not a vegetarian family. நான் பிராமின் இல்ல. I am not a Brahmin. நான் சத்ரியஸ். I am from a Kshatriya family. அப்ப நாங்க வெஜிடேரியனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல. So there is nothing to do with vegetarian food in our family. நான் எல்லாம் சாப்பிடுவேன். I ate everything. நான் விட்டதே 17 வயசுல தான். I left the non-vegetarian food only at the age of 17. என்னைக்கு நான் இந்த ரோப்ஸ் உடுத்துறனோ அன்னையோட விட்டுறேன். அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் டெஸ்டிங் தான். So when I took these robes, from that day onwards, I am continuously facing many tests and trials. ஒருத்தன் கல் எடுத்து அடிப்பான். One person is hitting me with a stone. ஒருத்தன் திட்டுவான். One person is scolding me. இப்படி அன்னை ஜெயில போடுற வரையும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். So until I went into the prison, I am seeing all types of tests like this. Drama தான். All dramas like this. இப்ப இது எல்லாத்துக்கும் some reason இருக்கு. So for everything there is a reason. எனக்கு வர டெஸ்ட் எல்லாம் நீங்க தாங்கவே மாட்டீங்க. You can't face all these tests what I have faced. You can't bear that. ஷூரா எனக்கு. I know that for sure. அப்படி இதுல நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, What I want to tell you is, கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஒரு gift கொடுத்திருக்கிறார். God has given me a great gift. ஒரு உடம்பையும் கொடுத்திருக்கிறார். Also a body. இந்த உடம்பு ரொம்ப நாளைக்கு இருக்காது. This body will not be there for many days. Not days. Many years. Yes. Sivadi say go quickly samadhi. Days meaning. அப்ப இது ரொம்ப நாளைக்கு இருக்க போற உடம்பு அல்ல. So this body is not a body which is going to live for long. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், புத்தர் இருந்த காலத்துல கொஞ்சம் பேர் புத்தரோட இருந்தாங்க. So you have to understand one thing, when Buddha was alive, some people were around him. ஜீசஸ் இருந்த நேரம் அவரோட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நபிகள் நாயகம் இருந்த நேரம் அவரோட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ராமகிருஷ்ணரோட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. With Ramakrishna there were a group. விவேகானந்தாவோட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. With Swami Vivekananda there was a group. இப்படி நாங்க ஒவ்வொருத்தரையும் யோசிச்சோம்னா அவங்களோட கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க. Like this, if we think of each person, with each person there was a small group. அந்த ஸ்மால் குரூப்னு சொல்றது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் குரூப். So that small group means those who understood them very well. அவர் என்ன பேசினாலும் காரணத்தோட பேசுறார், அர்த்தத்தோட பேசுறார், இல்ல விஷயம் இருக்கு என்று புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு குரூப். அவங்க அவரை கோபப்படுத்தவே மாட்டாங்க. So they don't make them angry at all. சுவாமிக்கு கோபம் வர்றதுக்கு நடந்து கொள்ளவே மாட்டாங்க. அவரை சந்தோஷப்படுத்தணும் என்ற ஒரு எண்ணத்திலேயே டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. They always want to make him happy. அப்படி இருந்த குரூப் தான் இந்த ஜீசஸோட இருந்தவங்க, புத்தரோட இருந்தவங்க, நபிகள் நாயகத்தோட இந்த அப்படி ஒரு குரூப் இருந்துச்சு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, Why I am telling this is, நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. now you are many of them here. எனக்கு 1000 பிள்ளைகள் வேற இருக்கு, 700-800 பிள்ளைகள் வேற இருக்கு. I have about 700 to 800 children with me. இவ்வளவு பேரும் இருக்கிறத விட சுவாமியோட எண்ணம் என்ன, அவர் எதுக்காக வந்தார், அவர் என்ன செய்ய எண்ணி இருக்கிறார், அவருடைய திட்டம் என்ன. ஒரு சத்திரியன் நிச்சயமாக துறவற வாழ்க்கையில் போக முடியாது. ஒரு சத்திரிய குலத்தில் ஒரு துறவியாக வந்து அவருடைய ஒரு திட்டம் இருக்கும்.
அந்த திட்டத்தில் எங்கள் பங்கு என்ன என்று சிந்திப்பவர்கள் தான் சுவாமியிடத்தில் இருக்கும் நெருக்கமானவர்கள். அந்தந்த நேரத்தில் அது நடக்க வேண்டியது நடக்கும். At the correct time, what has to happen will happen at that time. நல்லதாகவே நடக்கும். Everything will happen in a good way. நாமல் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு நல்லதாக நடக்கும். It will happen in a very good way than we have expected. எல்லாம் இறைவன் விருப்பப்படியே நடக்கும். Everything will happen according to God's wish. ஆனால் But நாங்கள் எப்போதும் கடவுளுடைய விருப்பப்படி இறைவன் கொடுத்த இந்த நல்ல சரீரத்தை, இந்த அன்பான சரீரத்தை, இந்த புனிதமான சரீரத்தை தூய்மையாக வைத்து ஒரு நல்ல நிலையில் அந்த கூட்டுக்கு நல்ல கூடாக இருந்து மறைய வேண்டும் என்பது மட்டும் முக்கியம். இந்த உடலை, இந்த சரீரத்தை நீங்கள் எவ்விதத்தில் சுத்தப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர போகிறீர்கள் என்பதுதான் எனது கேள்வி. my question is how you are going to bring this, purify this body, and how you are going to bring this body to a good state. கடவுள் என்பதும் நம்பிக்கை என்பதும் ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு வழிபாடு. கடவுள் இருக்கிறானா இல்லையா என்று ஆராய்ந்தால் அது ஒரு கேள்வி. If you research whether God is there or not, then it is a question. கடவுள் இருக்கிறான் என்றால் அங்கே கேள்வி இல்லை, அது பதில். If you say God is there, then it's not a question, it's a reply. நாங்கள் கேள்வியாகவும் இருக்கலாம் அல்லது பதிலாகவும் இருக்கலாம். We can be a question or we can be a reply. மனிதன் எங்கே இருக்கிறான் என்றால் சில இடத்தில் கேள்வியாக இருக்கிறான், சில இடத்தில் பதிலாக இருக்கிறான். Man sometimes he is like a question, sometimes he is a reply. He is answer man. He is answering him. அவருடைய கேள்விக்கு பதில் அவர் கையிலேயே உண்டு. The answer for their question is in your hands itself. எல்லாருடைய கேள்விக்கும் பதில் உங்கள் கையில் உண்டு. For all your questions, the reply is in your hands. நீங்கள் உங்களை கேள்வி கேட்கவில்லை. But you are not asking questions to yourself. உங்களுக்கு தெரியாது என்ற ஒரு பதிலை மனதில் வைத்துக் கொள்கிறீர்கள். You think that you don't know about that. தெரியாது என்று ஒன்று இல்லை. There is nothing that you don't know. உங்களுக்கு தெரியாது என்றால் அது யாருக்குமே தெரியாது. If you don't know about that, then no one else knows about that. உங்களுக்கு தெரியும் என்றால் தான் அது மற்றவனுக்கும் தெரியும். If you know that, then only others also know about that. ஒரு கேள்விக்கு பதில் உங்களிடம் உண்டு. The answer for a question you have for yourself. Answer. பதில் உண்டு. So you have the answer. அந்த பதில் உங்களிடத்தில் இருந்து நீங்கள் வெளியே எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. That answer you don't want to take it out from yourself. அங்கே சோம்பேறிப்படுத்துகிறீர்கள். Because you are lazy in that. படும் சோம்பேறிகள். You are very lazy. அட்ட சோம்பேறிகள். You are very very lazy. உங்களுடைய மூளை இவ்வளவு பெரிது, அங்கே ஒரு வெள்ளை ஒரு உருண்டை இருக்கு. Your brain is so small, a white small thing. உங்களை எல்லாம் நான் பார்த்த அளவுல நீங்க யாராவது மூளையை பயன்படுத்துறவங்க இதுல இருக்கிறாங்களான்னு கேட்டா சுத்தமா இல்லை. இதான் உண்மை. That's the truth. இந்த மூளை நாங்கள் பாவிக்க பாவிக்க கரையும். This brain, as you use it, it will dissolve. குறைந்து கொண்டு வரக்கூடிய தன்மை படைத்தது. நாங்க மூளைக்கு அதிகமான வேலை கொடுக்க கொடுக்க அந்த மூளை கரையும். So when you give much more work to your brain, then your brain will dissolve. அங்க மூளையே இல்லை என்ற நிலைக்கு நாங்க வரவில்லை. We have not come to a state that
the brain dissolved fully. That the brain is dissolved fully. That is, the brain is used fully. அப்படியே அந்த மூளை அப்படியே இருக்கு. Because the brain is in the same state. நீங்க ஒரு கடுகு அளவு மாதிரி, கடுகுனா ஒரு சின்னூர் ஒரு டொட் கூட பாவிச்ச மாதிரி தெரியல. I don't think that you have even used it for a tiny little dot. நானே இப்பதான் ஒரு மாதிரி அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒரு டாட் மூளையை பயன்படுத்தி முடிச்சிட்டேன். Now myself, I have only used one small tiny dot of my brain and I have somehow finished that dot. ஒரு டாட் தான் நான் மூளையை பயன்படுத்தி இருக்கேன். So only one small dot I have used from my brain. அப்ப நீங்க நல்லா இதுல என்ன யோசிக்கணும்னா, அவ்வளவு பெரிய மூளையை நாங்க பாவிக்கிறதுல இருந்துதான் அங்கே வருகின்றது ஞானம். So in that brain, how much you use it, then only you will get that wisdom. இதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு குண்டி வலி, காலு வலி, கை வலி, தலைவலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, இதெல்லாம் சும்மா பக்கலாஸ் வேலை. You just sit in a place, closing your eyes, and then you say, "My God, I have hip pain, I have back pain, my legs pain, headache pain, headaches." ஒண்ணு வேணாம். Nothing is necessary. நீங்க என்லைட்மென்ட் ஆகணும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வழி இருக்கு. If you want to have enlightenment, there is a short and sweet way. இப்படியெல்லாம் உட்கார்ந்து இருக்காது டைம். நீங்க முக்கியமா உங்களோட உடம்ப வதக்கவே கூடாது. டார்ச்சர் பண்ணு, உடம்ப டார்ச்சர் பண்ணிட்டாலே ஸ்பிரிச்சுவலிட்டி ஃபெயிலியர். So you should not make your body torture. You should not give your body torture. If you do that, then it's a failure. உட்கார்ந்துக்கிட்டு டம் கட்டிக்கிட்டு இருக்கிறது. நான் இதெல்லாம் பேசுனா எல்லாரும் இங்க இன்னைக்கு உலக நாடு பூரா இருக்கிற ஆன்மீகவாதிகள் பேசுறது வித்தியாசம். நான் ஒரு வித்தியாசமா பேசி அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் உண்டாகக்கூடாதுன்னு சொல்லு. I don't want to say all these things because many others tell different things about these practices. So if I say this, then there will be a complication. அதனாலதான் நான் சும்மா அப்படியே ஆன்மீகத்தை பேசுறது. இது என்னுடைய ஞானத்தில் எனக்கு உதித்தது, எனக்கு தெரிந்தது. So what I am telling you is from my wisdom what came into my brain. நான் புக் நாலேஜ் பத்தி பேசல. I never tell you about book knowledge. இது பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறேன். I am telling this out of my practice and out of my experience. அதனால நீங்க உங்களோட உடம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. So don't make your body suffer. அதுக்காக நான் சொல்லல மெத்தையில படு, கட்டில்ல படு, ஏர் கண்டிஷன்ல இரு, வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு அதெல்லாம் சில்லி மேட்டர்ஸ்னு சொல்லுங்க. So for that I don't ask you to sleep in the mattress, to go to the western toilet and things like that. Air condition. These are silly matters. I don't ask you to be in a air conditioned room. இது too much comfortable. All this what you are doing is giving too much of comfort to your body. அது உங்களோட உடம்ப ஸ்பாயிலிங் பண்றீங்க. That is you are spoiling your own body. நீங்க என்ன செய்யணும், உடம்ப வதைக்கவும் கூடாது, ஸ்பாயில் பண்ணவும் கூடாது. What you have to do is you should not torture your body, at the same time you should not spoil your body even. அப்ப என்ன செய்யணும், எது உங்களுக்கு ஈஸி வே அந்த வழியில மெடிடேட் பண்ணணும். So you have to think what is the easiest way for your body and you must meditate in that way. மனசு அலைபாய விடாதீர்கள். Don't let your mind waver around. சந்தேகப்பட விடாதீர்கள். Don't let your mind to doubt. கோபப்பட விடாதீர்கள். Don't let it get angry. எப்போது உங்களுடைய மனம் கோபத்தில் இருக்கின்றதோ அப்போது உங்கள் மனம் ஆன்மீகத்தில் இல்லை. When your mind is in anger, then your mind is not in spirituality. உங்களோடு பேசுபவர்கள், உங்களோடு பழகுபவர்கள், உங்களோட இருக்கும் கணவன் மனைவிகள்
எல்லாரும் உங்களை புரிஞ்சு பேச முடியுது. அவங்க என்னமா பைத்தியம் பேசுவாங்க, நீங்க ஏன் கோபப்படுறது, சிரிச்சிட்டு இருங்க. அவங்க ஏதாவது சொல்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. If they say something to you, there is some reason for that. அதையே நாங்க நம்ம மண்டையில போட்டு டார்ச்சர் பண்ணணும். Why you should take that into your brain and you should confuse yourself? சிரிச்சு சந்தோஷமா இருங்க. You laugh and be happy. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருங்க. You must always laugh and be happy. நீங்க எவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்களோ உங்களோட மனசு அவ்வளவு சுத்தமாயிக் கொண்டே இருக்கு. How much you laugh and be happy, that much your mind is getting purified. மனசு சுத்தமாகின்றது. So your mind is getting purified so much. ஆகவே So நீங்கள் உங்களை சுத்தப்படுத்துங்கள். purify yourself. நல்ல அழகாக சுத்தப்படுத்துங்கள். Clean yourself in a beautiful way. அதற்கு பிறகு இறைவன் எங்கே இருக்கிறான் என்று பார்ப்போம். After that we can see where God is. நாங்கள் எங்களையே சுத்தப்படுத்தவில்லை, அழுக்காக வைத்துக்கொண்டு இறைவன் எங்கே இருக்கிறான் என்று இந்த அழுக்கான உடம்பை வைத்து தேடுகிறோம். We didn't clean our body itself, but with this dirty body we are trying to see where God is. இந்த அழுக்கான உடம்புக்கு அழுக்கான சிந்தனை உள்ள இந்த சரீரத்துக்கு அந்த கடவுள் தெரிவானா? For this dirty body, for this mind which has dirty thoughts, will God be seen to us? எப்படி தெரிவான்? Can we see God with this dirty body and with these dirty thoughts? ஏன் உங்களை நீங்கள் சுத்தப்படுத்தவில்லை? Why you didn't clean yourself? எவ்வளவு அழகான உடம்பு, what a beautiful body you have. எவ்வளவு நல்ல உடம்பு, What a good body you have. எவ்வளவு அன்புள்ள உடம்பு, What a loving body you have. எவ்வளவு உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் லாங் டைம் இருக்கு. You have so much of time. வேஸ்ட் பண்ணாதீங்க. Don't waste this time. ஒரு பிரயோஜனப்படுத்த பாருங்க. Make your time useful. நாளைக்கு கடவுளை எப்படி காண்பது என்பதை பற்றி காலையிலே சிந்திப்போம். So tomorrow we will talk about how to see God. கடவுளை காண்பது எப்படி என்பதோடு கடவுளை எப்படி நாங்கள் நண்பனாக்கிக் கொள்வோம் என்பதையும் சிந்திப்போம். Rather than talking about how to see God, we must talk about how we can make God our friend. அவன் எங்களுக்கு எதிரி அல்ல. He is not an enemy to us. அவனைப் போல் நல்லவன் ஒருவன் இந்த உலகத்திலேயே இல்லை. There is no one so good like him in this world. நாங்கள் என்ன திட்டினாலும் என்ன சொன்னாலும் கோபமில்லாமல் எங்களுக்கு அன்பு மழையை பொழிகின்ற ஒரே ஒருவன் அந்த கடவுள் தான். God is the only one who gives only good love to us, even if we scold him or even if we talk bad about him. நாங்கள் அவன் இல்லை என்று சொன்னாலும் அவன் கோபிக்கவில்லை, இருக்கிறான் என்று சொன்னாலும் அவன் கோபிக்கவில்லை. Even if we say he is not there or even if we say he is there, he doesn't get angry with us. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகின்றது எங்களுக்கு மேலான ஒரு சக்தி உண்டு என்று. Today science says that there is a power beyond us. அது என்ன? What is that power? அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. Still they don't have a reply for that. அது ஏதோ That is something. சம்திங் என்று சொல்ல முடியாது. அதைத்தான் நாங்கள் கடவுள் என்கிறோம். You can't say that is something. That is the God.